சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம 2 பேரோட நம்பர் டேய், இன்னைக்கு நம்ம 2 பேரோட மூஞ்சி தான் பார்த்தவன வேற வழி இல்ல. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்ஐ விசஸ் கேகேஆர் மேட்ச். அப்பா விட்டா மேட்ச் விடிஞ்சேரும் போல இருக்குடா. டேய் என்னடா இவ்ளோ ஸ்லோவா ஆடுறானுங்க? ஏய், அவனை என்ன பண்றாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியலடா. பாண்டியா வரானா அவனை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஒட்டுக்கா ஆடலாம் அப்படின்னு ஆடுறானுங்க. பாண்டியா வரலனா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆடுறானுங்க. அவனுங்களுக்குள்ளேயே அவனுங்க சரியா இல்லாதப்ப என்னத்த சொல்ல சொல்லு. டேய் நீ எவ்ளோ கேட்ச் மிஸ்டா எம்ஐ. பாத்தியா? பார்த்தேன். அப்பா தீபக் சகர் அந்த ஒரு ஃபன் ஒன்று பண்ணான் தெரியுமா? பவலோட கேட்ச். ஒண்ணு போய் எடுக்கணும். இல்லைன்னா அவனே அவன் வந்து கேட்ச் எடுத்திருப்பான். இப்படி பார்த்திருப்பான். ஓ, பாண்டியா பவுலிங்கா, சரிப்பா நம்ம விட்டுறலாம் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு விட்டான் போல. அவ்வளவுதான். அவன் நான் சரி ஏதோ ஒரு கனவோட இருந்தானுங்க பாவம் சிஎஸ்கே ஃபேன்ஸு. இது இங்கே கேகேஆர் ஒரு மேட்ச் தோத்து, ஆர்ஆர் ஒரு மேட்ச் தோத்து, பஞ்சாப் ஒரு மேட்ச் தோத்து இவனுக்கு வின் பண்ணால் உள்ளே போயிடலாம் அப்படின்னு முட்டுக்கட்டு போத்துட்டே இல்ல வர. இல்ல, அந்த கனவு வந்து நாளைக்கே உடஞ்சிரும் பாரு. ஜிடி கூட நம்ம தோத்து எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி லெசன் டீச் பண்ண போறாங்க. அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. அவ்வளோதான். எங்கள் சைடில் இருந்து அதான் சொல்லுவோம். நாளைக்கே வந்துட்டு இவனுங்க சோக் ஆயிரும்னு நினைக்கிறேன் நாளைக்கும். மொரட்டு சோக் ஆக போற நாளைக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. சிராஜ்லாம் வந்து நம்மளை அடிப்பான்டா. அதுதான்டா கடுப்பாக இருக்குடா. அவன் சிராஜ் ஃபார்ம்ல தான்டா இருக்கான். கடைசியா விளையாண்ட எல்லா மேட்ச்லயும் சரி நல்ல ஃபார்ம் தான். ஸோ வந்துட்டு டாஸ் வின் பண்ணி எம்ஐ சூஸ் டு, சரி இது யாரு கேகேஆர் சூஸ் டு பவுலு. சுனில் உம். நாராயண் என்னடா பேய் மாதிரி போடுறான். எனக்கு தெரிஞ்சு இப்போ டாப் டேபிளில் இவனுக்கு மேலே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேகேஆர் கரெக்டு தானே? இப்போ அவனுங்க ஆமா டேபிள் ஆமா. மேல 13 மேல. 13 பாயிண்ட்ல இருக்கானுங்க. அடுத்து அவங்களுக்கு டிசி கூட ஒரு மேட்ச் இருக்கு. அது ஆமா, ஜெயிச்சா மேபி அவங்க குவாலிஃபை ஆக வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆனால் பஞ்சாப் தோக்கணும். பஞ்சாப் தோக்கணும், அதுக்கப்புறம் ஆர்ஆர் தோக்கணும். ஆர்ஆர் தோக்கணும். அவனுக்கு 2 பேர் தோத்தி இவனுக்கு ஜெயிச்சாங்கன்னா இவனுங்க உள்ள. ஸோ உம். டேபிள் வந்துட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக தான் இருக்குது. என்ன எனக்கு மேட்ச் பார்க்க தானே வர செம்ம போர் அடிக்குதுடா எனக்கு. அப்போ அப்படியே அப்படியே தாளாட்டி பாட்டு உம். தூங்குற மாதிரி இருக்கு. இப்போ ஒரு மணி 12:15 மேட்ச் முடியுது. மழை வேற நடுவில் ஒன்றுமே சொல்ல முடியாது. சர்மா வந்துட்டு ரிதம்லேயே இல்லை. அவனெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சர்மா, திலக் வர்மா, நடுவில் வந்துட்டு சூரியகுமார். சூரியகுமார் யாதவ். அவனுக்கு வந்து சூரியகுமார் யாதவுக்கு டச்சு கிடைச்சிச்சு. நல்லா அடிச்சான். அப்படி ஒரு அடி அடிச்சான், இப்படி ஒரு அடி அடிச்சான், இப்படி ஒரு அடி அடிச்சான். போயிட்டான், அவ்வளவுதான். ஒரு 3 அடி அடிச்சான். ருத்ராஜ் கைக்வாட்லாம் போட்டு அந்த திட்டு திட்டுறீங்க. ஆனால் சூரியகுமார் ஏதோ ஆஹ் விட்டுறீங்க இவனும். சூரியகுமார் யாதவ் நீங்க வந்து மன்னிச்சு விட்டுறீங்க. நான் சொல்ல. ஸோ அவனுக்கு பவுலிங் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குடா. அந்த எஸ் தூபே இருக்கான்ல, ஸ்டார்டிங் போடுறான்ல, அவன் நல்ல டால் பவுலிங்க்கும் உம். சர்மா வந்துட்டு ஒரு மாதிரி செட் பண்ணான். சர்மா ஒரு 6-7 பால் வந்துட்டு ஒரே லென்த்தில் போட்டு போட்டு நல்லா செட் பண்ணி அந்த பால் நல்லா தூக்கி போட்டான். கரெக்டாக ஸ்டெம் டு த லைன் அடிக்கும் போது மேலே தூக்கி ஸ்ட்ரைட்டாக இவனுக்கு வந்து சர்மா வந்து இன்னொன்று பண்ணான். ஏன்னா பால் த்ரூ த ஸ்ட்ரைட் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சிக்ஸ் அடிச்சான், ஸ்கொயர் லெக்கில் ஒன்று அடிச்சான். அந்த ஷாட் என்ன பண்ணா, அது அவனோட ஃபேவரட் ஷாட் தான். மிட் ஆன் மேலே தூக்கி அடிக்கிறது. ஆனால் வேலைக்கு ஆகல. நல்லா ஹைட் ஏறி கேமரா சரியான கேட்சி. பவுலிங் சரியான கேட்ச். ரெண்டு ரெண்டு டீமும் பவுலிங் சூப்பராக தானே பண்ணியிருந்தானுங்க. நீ வேணா பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 வந்துட்டு இவ்வளோ நேரம் கொண்டு போகிறதுலாம் வந்துட்டு பெரிய விஷயம். பவுலிங் ரெண்டு டீமும் சூப்பராக தான் பண்ணியிருந்தானுங்க. பிச்சை தான் மாற்றினானுங்கடா. நான் அது பிச் ரிப்போர்ட் நான் பார்க்க. இல்ல 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 இல்ல, இந்த பிச்ல தான் நான் நினைக்கிறேன். ஈடன் கார்டன்ஸில் தான் ஆடினானுங்க. ஈடன் கார்டன்ஸ் தான். அப்புறம் ஏன் தெரியல, ஈடன் கார்டன்லாம் போட்டு வெளுவெளுன்னு வெளுக்கலாம். இவனுங்களாம் இப்படி ஆடிட்டு இருக்கானுங்க காமெடியாக. ஸோ வருண் சக்கரவர்த்தி சம பவுலிங். சுனில் நரேன்லாம் போடும்போது 3 ஓவர் வெறும் 13 ரன் நம்ம தான் கொடுத்துருந்தோம். சுனில் நரேன் உம். சரியான பவுலிங். எல்லாருமே நல்லா பண்ணானுங்க. வேற என்ன சொல்றது, இன்னைக்கு மேட்ச் வந்து அவ்வளோதான் எனக்கு. மேட்ச் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ரோஹித் சர்மா வந்து ஸ்கேமிங் தான் ஐபிஎல்ல. ஐபிஎல்ல வந்து சும்மா ஒரு ஃபன்னி ஸ்டாட்ஸ் ஒன்னு சொல்றேன். 500 ரன்னுக்கு மேல அடிச்ச ஐபிஎல் சீசன் ரோஹித் சர்மாக்கும் ஒண்ணுதான், வைபவ் சூரியவன்சிக்கும் ஒண்ணுதான். சும்மா ஒரு ஃபன்னி ஃபேக்ட் சொல்றேன். ரோஹித் சர்மா வந்து நான் டவுன் பண்ணணும்லாம் சொல்லல. ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஹி வாஸ் குட் கேப்டன். பட் பியூர் பேட்ஸ்மேனா எடுத்துக்கிட்டா ஃபெயிலியர் தான். ஆமா, அதை நான் எப்பயும் சொல்லுவேன். இரு பாப்ஸ் போன் பண்றான். உள்ள வர சொல்லு. ஏ, வாடா வீடியோக்குள்ளார வாடா. கேக்குதா? லிங்க் வா வா வா. லிங்க் அமிச்சிட்டியா? அவ்வளவுதான். அவன் வரட்டும். அவன் அடிக்கிறது தான். ரோஹித் சர்மா வச்சு ரேஜ் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணு. அவன் அவன் எது பேசினாலும் ஒத்துக்கிற மனப்பான்மையில தான்டா இருப்பான். அவன் எது பேசினாலும் பாரு இப்படி பண்ணுவாங்க பாரு. ஆமாடா. அவ்வளோதான் முடிச்சு நாங்கள் அடுத்த சீசன் அப்படிமோ. சரி, இந்த இந்த எஸ்ஆர்ஹெச் கூட அந்த ஒரு 10 ரன்னு மட்டும் மேத்யூ ஷாட் இருந்த மேட்ச் அடிச்சிருந்தாருங்கன்னா சிவம் துபேவும் அவனும் நமக்கு இந்த இந்த பேச்செல்லாம் அவசியமே கிடையாதுடா. வந்திருக்காரு.
சரி விட்டு. ஆனா பிளே ஆஃப்ல போயிட்டு அடி வாங்கிடுவோம்டா அந்த டீம் கூட. அது இன்னும் சங்கட்டமா போயிடும். கரெக்டு தான், யாரும் இல்லைன்னு நான் பிளே ஆஃப்ல போய் அடி தான் வாங்குவேன் இந்த டீம் வச்சுட்டு. ஆனால் பரவாயில்லடா, ஒரு பவுலிங் லைனப்பே இல்லாத ஒரு டீமை வச்சு கொண்டு வந்துட்டானுங்க பாரு ஓரளவுக்கு. அதுதான் அடுத்த அடுத்த சீசனும் வந்து கெய்க்வாடுக்கு நீங்க கேப்டன்சி கண்ணை மூடிட்டு தரலாம். ஆனா அவன் கேட்கிற ஸ்குவாட தாங்கடா, பிளெமிங்க சாக் பண்ணுங்கடா. பிளம்பிங் இவனுங்க தானே ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. பிளெமிங் அவன் ஐபிஎல் தவிர வேற எந்த டிராஃபியும் அடிச்சு தரலடா எந்த லீக்லயும். அதுக்கு யார் ரீசனு? நம்ம தான் ரீசனு. அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க. அவர் கேட்குற ஸ்குவாடோட தான் போவானுங்களே. ஏன்னா பேட்டிங்கே அவனுக்கு அவர் டிசைட் பண்ணுறது தான்டா, பேட்டிங்கா பவுலிங்கா என்னன்னு. கொடுக்குற ஸ்குவாடை மட்டும் சும்மா பேருக்கு கோச்சின்னு போய் உட்கார ஓரம், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்ட்ரோல் எடுப்பாரு. கரெக்ட் தான், என்ன பண்ணி தொலைக்கிறது. அவ்வளவுதான். நாளைக்கு ஜிடி கூட விளையாடுறப்போவே நம்மளோட கனவு முடிஞ்சுச்சு. அடுத்த வருஷம் சந்திக்கிறதுக்கான பேச்சு தான் எடுக்க போறோம். ஜெய்ஷா போட்டிருக்கான் பாரு நல்ல ஸ்கிரிப்ட், கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு. யாருக்கு யாருக்கு தெரியும், நம்ம ஒரு 100 ரன் வித்தியாசத்துல கூட ஜிடிஏ தோக்கடிக்கலாம். சரி நான் போயிடுறேன், பாய். நீ என்ன பண்ணு, ஆஹா. வந்து உடம்பு உடம்பு ஃபுல்லா வந்துட்டு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கடா வந்து. எனக்கு துளி கூட வருத்தம் இல்ல. வருத்தத்தை விடுறா. ஆஸ் அ மியூச்சுவல் ஃபேனா இல்லாம நியூட்ரல் ஃபேனா வந்து சொல்லு, சர்மா என்னடா பண்ணா? சர்மா என்ன பண்ணாரா? சர்மா லைனா வரேன், ஓப்பனிங்ல இருந்து வரேன், ரிக்கல்டனை விட்டுறான், மேட்சுக்கு மேட்ச் பர்ஃபார்ம் பண்றான், நல்லா ரன் அடிக்கிறான். சர்மாக்கு ஃபர்ஸ்ட் வரலாம். சர்மா என்ன பண்ணான் இந்த ஐபிஎல்ல? 13 மேட்ச் முடிஞ்சுச்சு, லைனா வரலாம். சர்மா என்ன பண்ணா? என்ன எத்தனை மேட்ச் விளையாண்டா? நீதான் சொல்லணும். ஆஸ் அ ஃபேனா நீ பாத்துருப்ப. நான் கேள்வி கேக்குறேன்னா உனக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும்ல. 5 மேட்சோ 6 மேட்ச் விளையாண்டுருப்பான். 5 மேட்சா 6 மேட்சா? இந்த மேட்சோட சேர்த்து 5 மேட்ச் விளையாண்டான். ஓகேவா? ஓகே. இந்த மேட்சோட சேர்த்து 5 மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரன் அடிச்சான் பாக்கலாம், வெயிட் பண்ணு. கொல்கத்தா கூட 83 என்னமோ அடிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் மேட்சே கொல்கத்தா கூட தான். பாரு செம்ம சீன் இருக்குது இப்போ. ஒரு 2 நிமிஷத்துக்கு பாரு பாக்குறேன். யாரு ஜோக்கர் ஆறாங்கன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எவ்வளவு அடிச்சிருக்கான்? 84 ஆஃப் 44 பால்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேட்ச் லக்னோ கூட விளையாண்டான். ரெண்டாவது மேட்ச் கொல்கத்தா கூட. ஃபர்ஸ்ட் மேட்ச் கொல்கத்தா கூட. ஓகே. ரெண்டாவது மேட்ச் வந்து இல்லடா, கொல்கத்தா கூட லக்னோ கூட தான். லக்னோ கூட 84, கொல்கத்தா கூட 78 ரன். கொல்கத்தா கூட 78 ரன், 38 பால்ஸ்ல 78 ரன்ஸ். லக்னோ கூட 44 பால்ஸ்ல 84 ரன்ஸ். பஞ்சாப் கூட அந்த 26 பால் 25 ரன். ஓகே. ஆர்சிபி கூட 10 பால் 22 ரன். அந்த மேட்ச் வெளியே போயிட்டா இன்ஜுரி ஆகி. கரெக்ட்டா? ஓகே. அகைன் கொல்கத்தா கூட 13 பால் 15 ரன். அப்புறம் ஹைதராபாத் கூட ஒரு மேட்ச் 13 பால் 19 ரன். 6 மேட்ச் மொத்தம். 6 மேட்ச். 6 மேட்ச்ல 4 மேட்ச் ஃபெயிலியர், 2 மேட்ச் குட் நாக். இந்த இடத்துல வந்து நீ வந்து சர்மா வந்து எப்படி என்ன பாயிண்ட் கொடுப்ப டீமுக்கு? என்ன பாயிண்ட் கொடுப்பேன்னா எனக்கு புரியலையே. நம்ம சொல்லலாம்டா. 13 மேட்ச் விளையாண்டுருக்காங்களே மும்பை. 13 மேட்ச்மே விளையாண்டுருந்தா இந்த கேள்வி கேட்கறதுல நியாயமான ஒரு 13 மேட்ச் அப்படி லைனா வரேன். சரி ஓகே, சர்மா விட்டுறலாம். அது நம்ம வந்து சரியான பதில் சொன்னா சரி அவனை விட்டுறலாம். அடுத்து வேற சரியான பதில் சொன்னாலும் நான் என்ன சொல்றேன்னா, 6 மேட்ச் விளையாண்ட இடத்துல எத்தனை மேட்ச் ஃபெயிலியர்? 50-50 ப்ராபபிலிட்டி கூட இல்லையே, 30-70 தான் இருக்கு. 4. ஓகே. சொல்லு. 6 மேட்ச் விளையாண்ட இடத்துல ஒரு 3 சக்சஸ் 3 ஃபெயிலியர்னா நம்ம 50-50 ப்ராபபிலிட்டி வைக்கலாம். 4 ஃபெயிலியர் 2 சக்சஸ் இடத்துல நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். நீ வந்து என்னைய கேட்டா ஆர்சிபி கூட விளையாண்ட அந்த நாக்கு வந்து 10 பால்ல 22 ரன்ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் தான். அதுக்கப்புறம் ஏன் ஃபினிஷ் பண்ணி வைக்க வரல? ஏன் ஃபினிஷ் பண்ணி அடிபட்டு போயிட்டானே. சரி ஓகே. அடிபட்டு போனவன வந்து ஏன் வரலன்னு கேட்டா அது என்னடா பதில்? சர்மாவெல்லாம் நீ போட்டு அடிக்காதடா. அதுல இவனுக்கு 3 பேரை புடி, ஹர்திக் பாண்டியா புடி, சூரியகுமார புடி, திலக் வர்மா கீழே. இவனுக்கு 3 பேர் என்ன பண்ணாங்க? திலக் வர்மா பஞ்சாப் கூட ஒரு நாக்கு நல்லா ஆனா, அதுக்கு முன்னாடி ஒரு செஞ்சுரி அடிச்சான். அது ரெண்டு நம்ம இப்படி தள்ளி அந்த சந்தானம் சொல்லுவான்ல அப்படின்னு அந்த மாதிரி அது 2 தள்ளி வச்சா வேற எந்த நாக்ஸ். அடுத்து சூரியகுமார் யாதவ் நாக்குன்னு ஆடவே இல்ல, ஒரு மேட்ச் ஏதோ அடிச்சான்னு நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் இந்த சீசன் ஃபுல்லாவே ஆடல. ஆக்சுவலா சர்மா வந்து 6 மேட்ச்ல வந்து 307 ரன் அடிச்சிருக்கான்.
சோ வந்து இது 50 இது ஒரு இது இது ஒரு மாதிரி நல்ல ஓகே நல்ல நல்ல 50 நல்லாதான் ஆடி ஆவரேஜ் தான் அது இருக்கான். 6 பை இது பிரிச்சா. இதுல எவ்வளவுதான் போட்டு அடிக்கலாம் முடியவே முடியாது. சரி ஓகே, நம்ம வந்து பவுலிங் யூனிட் வரலாம். சரி. பும்ரா எத்தனை விக்கெட் எடுத்தா 4-5 மொத்தமா 13 மேட்ச்ல இருந்து? இந்த மேட்சோட சேர்த்து 3 விக்கெட்னு நினைக்கிறேன். ஐயோ, கிரேட்டஸ்ட் டவுன்ஃபால் ஆஃப் ஃபார்ம்டா இது ஐபிஎல்ல. என்னடா இது? 3 விக்கெட் இன்னைக்கு மேட்சோட சேர்த்து 3 விக்கெட். உண்மையா சொல்லுங்கடா, நீங்க வந்துட்டு எனக்கு வந்து ஆடுறீங்களா இல்ல வந்துட்டு எனக்கு வந்து நான் வந்து பும்ராக்கே இந்த நிலைமைன்னு வருத்தமா இருக்குடா எனக்கு. பாடுற 13 மேட்ச்ல 3 விக்கெட்னா பாத்துக்கோ எந்த அளவுக்கு அவனை சேஃபா ஆடி இருப்பாங்க. ஆனா எக்கனாமி 9+ சேஃபா ஆன மாதிரி தெரியல. எனக்கு எம்ஐ விசஸ் கேகேஆர் மாதிரி தெரியல. ஹர்திக் பாண்டியா விசஸ் எம்ஐ. இன்னொன்னு வர அடுத்து நான் வந்து பாண்டியாவை வந்து இந்த மேட்ச் வந்து எல்லா மேட்சும் அப்படி பண்ணா இது பண்ணா, இந்த மேட்ச வந்து ஒரு தப்பும் பண்ணல. கரெக்டா ஓப்பனிங் வந்து தீபக் சகர் பும்ரா வச்சு 4 ஓவர் ஓட்டினா, நல்லா சேஞ்ச் எடுத்துட்டு வந்தான். பவுலிங் அவன் வந்தான், ஃபர்ஸ்ட் பால் செம்மையா போட்டான், அடுத்த பால் கேட்ச். பாண்டியாவா சரி நம்ம கேட்ச விட்டுறலாம், அப்பதான் வந்து வன்மத்தை இது பண்ண முடியும் டீமுக்குள்ளன்னு சொல்லி தீபக் சகர் கேட்ச விட்டான். அதுக்கப்புறம் தான் 2 4 போச்சு. அப்புறமா 3 ஓவர் போட்டு இழுத்து பிடிச்சான்னு நினைக்கிறேன். 2 ஓவர்ல 6 எக்கனாமில தான் பவுலிங் கொடுத்திருந்தான். பேட்டிங்கும் வந்து ஒரு 22 அடிச்சு கொடுத்தான். வேற என்னதான் அவன் இன்னும் பண்ணுவான்னு தெரியல. ஆனா பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய மேட்ச்ல அவனும் எல்லாத்துக்கூடயும் சேர்ந்து ஃபெயில் ஆயிட்டான். போட்டதே மொத்தமாவே 2 ஓவர் தான். அதான் 2 ஓவர்ல இரு ஒரு நிமிஷம். நீ வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், 3 ஓவர்னு சொல்லிட்டு அப்புறம் 2 ஓவர்னு சொல்லியிருப்பேன். வேணா ரெக்கார்டிங் எடுத்து பாத்துக்கோங்க, நான் தெளிவாதான் பேசிட்டு இருக்கிறேன். அவன் 2 ஓவர்ல 6 பாயிண்ட் சம்திங் எக்கனாமில இழுத்து பிடிச்சிருப்பான். 11 ரன் ஃபர்ஸ்ட் ஓவர்ல, அடுத்த ஓவர் எத்தனை ரன் கொடுத்திருப்பான், 3 4 கொடுத்திருப்பான். சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. யாருக்கும் கால் வருது. யாருக்கும் இல்ல, பேசு எனக்கு தான் நீ பேசு. ஓகே, மொத்த டீமுமே வந்து நீங்க வந்து டிப்ல இருக்கிறப்போ பாண்டியாவை மட்டும் குறை சொல்றதுக்கான பாயிண்டா இருக்கா? ஒன்னு சொல்லல, பொதுவா சொல்றேன். மொத்த டீமுமே வந்து ஃபார்ம் அவுட்ல இருக்கு. இன்னைக்கு மேட்ச விட்டுறலாம், மத்தபடி எல்லா மேட்சுமே டீமே ஃபார்ம் அவுட்ல இருந்துச்சுன்னா இல்ல. செஞ்ச சில ஒரு பிளண்டர் என்னன்னா, பவுலிங் ஆர்டரை மாத்தி விட்டது, பேட்டிங் ஆர்டரை மாத்தி விட்டது, அதெல்லாம் தான் பிரச்சனையே. இப்போ மும்பை இந்தியன்ஸ்ல பினிஷர்னா யார சொல்ல முடியும்? இது வரைக்கும் அவன் தான் பினிஷர். அவன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா வந்து ஆடிட்டு இருந்தான். நீ நல்லா ஒரு நிமிஷம், ரூதர்ஃபோர்ட் வந்து பெர்ஃபெக்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஜிடியோட 2 சீசனும் மும்பையோட போன சீசனும் எடுத்து பாத்தீங்கன்னா, பாண்டியா வந்து ஆல்ரெடி மிடில் ஆர்டர் ஆரம்பிச்சிட்டான். ஒரு நிமிஷம் நான் அதான் சொல்றேன். ஆல்ரெடி கடைசி 3 சீசனா பாண்டியா வந்து ஆல்ரெடி மிடில் ஆர்டர்ல ப்ரூவ் பண்ணிட்டான். மிடில் ஆர்டர் தான் ஆட்டு வரான், வந்து ஒரு 4th டவுன் இறங்குறான், 5th டவுன் இறங்குறான், அப்படி மாத்தி இறங்கி ஆடுறான். சோ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்கணும், பாண்டியா எப்படியும் அப்பர் டவுன்ல நல்லா தான் ஆடுறான், நம்ம வந்து ஆக்சுவலா ஒரு பினிஷரை எடுத்திருக்கலாம்ல டீம்ல. அதை விட்டுட்டு 3 சீசனா மிடில் ஆர்டர்ல ஆடிட்டு இருக்கிறவன நீ பாஸ்ட்ல பினிஷிங் ஆடுனால வந்து பினிஷிங் ஆடுப்பானா? அவன் ஏன் மாறணும் சொல்லு? அவன் இந்தியாவுக்கும் கடைசி 3 சீசனா அவன் ரோல் வந்து பினிஷிங் கிடையாது ரபத்து. அவனோட வந்த புதுசுல பொலாடோ அவனும் பினிஷிங் பண்ணி கொடுத்தாங்க மும்பைக்கு. ஆனா கடைசி 3 சீசனா வந்து என்ன பண்றான், பவர் பிளேல பவுலிங் போடுறான். குஜராத்ல 2 சீசன் நல்லா பண்ணிருக்கான். அது இல்லாம குஜராத்ல 2 சீசன் மிடில்ல இறங்கி விளையாண்டு இருக்கிறான். மும்பைக்கு போன வருஷமும் மிடில்ல தான் ஆனா. சோ கடைசி அவன் 3 சீசன் வந்து எப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவன் ப்ராப்பர் 4th டவுன் 5th டவுன்ல இறங்கி வரான், பினிஷிங் கிடையாது. சோ வந்து மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பார்த்துருக்கணும்னா, இவனுங்க வெஸ்ட் இண்டீஸ் பினிஷரை வைக்கணும்னு சொல்லிட்டு ரூதர்ஃபோர்ட ரிதம் உடைச்சிட்டானுங்க மிடில் ஆர்டர் பினிஷிங் தள்ளி. இவனுங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து ராமிட் மின்சையோ இல்ல வேற ஒரு பினிஷர் எடுத்துருக்கணும். கடைசி 3 வருஷமா இவன் மிடில் ஆர்டர் ஆடுறான். மேனேஜ்மெண்ட்டுக்கும் அது தெரியும், பாக்குற நமக்கும் தெரியும். சோ வந்து அவங்களே வந்து ஒரு என்ன சொல்றது, ப்ராப்பரான ஒரு இதே இல்லாத ஒரு பேட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டு பாண்டியா நிப்பான். எங்களுக்கு மும்பைல இருக்கிறப்ப பினிஷிங் தான் ஆடி கொடுத்தா, வந்து பினிஷிங் அடித்தான், வந்து பினிஷிங் அடித்தான். 3 வருஷம் ஆச்சு அவன் பினிஷிங் ஆடி. அவன் வந்து நான் மேல கொஞ்சம் நல்லா ஆடுறேன், நான் நல்லா அடிக்கிறேன்றான். அதனாலதான் வந்து மேல இறங்குறான். அந்த இடத்துல வந்து பினிஷிங் உங்களுக்கு இல்லாதது. கார்பின் போஷ் எடுத்துக்கோ, அவனுக்கு வந்து நீங்க எப்போ 4வது மேட்ச்ல இருந்தோ 5வது மேட்ச்ல இருந்தோ அவன் இறக்குனீங்கன்னு நினைக்கிறேன். அவன் வந்து பினிஷிங் இன்னைக்கு ஆடி கொடுத்தான், இதுக்கு முன்னாடி பினிஷிங் ப்ரூவ் பண்ணி கொடுத்தான், பவுலிங்கும் நல்லா போடுறான். சோ வந்து அப்படி ஒரு பிளேயர் இருக்கிறப்போ நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து கார்பின் போஷ் பினிஷிங் ஆட வச்சுட்டு ரூதர்ஃபோர்ட் உட்கார வச்சுட்டு பாண்டியாவை அவன் மிடில் ஆர்டர் பொசிஷனே ஆட விட்டுருக்கலாம். இப்போ பாண்டியா வந்து கிளட்ச் இன்னிங்ஸ் எல்லாம் ஆடுவான், ஓகேவா? இப்போ ஒரு 10 பால் இருக்குன்னு அந்த டைம்ல அவன் அடிக்கணும்னு தான் பார்ப்பான், தடவி ஆடணும்னு பார்க்க மாட்டான். ஆனா ரூதர்ஃபோர்ட் அப்படி ஆட மாட்டான், தட்டி தான் ஆடுவான்.
அந்த மாதிரி இருக்கும்போது ரூதர் ஃபோர்டை தான் மிடில் ஆர்டர்ல இறக்கணும். பாண்டியா அவன் சொல்றதே என்னது, அவன் கிளச் இன்னிங்ஸ், அவன் வந்து பயங்கர ஹிட்டரு அப்படின்னு தானே சொல்றோம். அப்ப அவன் தானே ஸ்டெப் டவுன் பண்ணி அடுத்த லெவலுக்கு ஆடணும். இப்போ டீம் நல்லா விளையாடணும் அதுதான் எல்லாருமே இரு அதுதான் நானும் சொல்றேன். இப்போ பாண்டியா மிடில் ஆர்டர்ல நல்லா விளையாடுறான்ட்டு ரூதர் ஃபோர்டும் மிடில் ஆர்டர்ல நல்லா தான் விளையாடுவான். அவனை ஆட விடாம அவனை ஃபினிஷர், நீ ஃபினிஷிங் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அவனை ஃபோர்ஸ் பண்றது இதே கிடையாது. ரூதர் ஃபோர்ட் வந்து நார்மலாவே அவன் ஒன்றும் பெரிய ஹிட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. நார்மலா ஒரு மேட்ச் கூட பார்த்துருப்பீங்க, ரூதர் ஃபோர்ட் வந்து ஆர்சிபி கூட விளையாண்டுருப்பான். ஸ்டார்டிங்ல பயங்கரமா தட்டி தட்டி தான் ஆடிட்டு இருப்பான். கடைசீட்ல அவனுக்கு பயங்கரமா அடிச்சு ஆல்மோஸ்ட் 70+ ரன்ஸ் அடிச்சிருப்பான். ஸோ அதுதான் அவனோட அவனோட கெப்பாசிட்டி. அதுதான் ஸ்டார்டிங்ல பொறுமையா ஆடி அப்படிதான் ஆடுவான். பாண்டியா அப்படி இல்லை, பொறுமையா ஆடணும்னா ஆடுவான், இல்ல வந்து 10 பால்ல 20 ரன் அடிக்கணும்னா அடிப்பான். அதுதான் அவனோட கெப்பாசிட்டி. ஸோ டீமுக்கு எது கரெக்டோ அதை தான் அவன் பண்ணி இருக்கணும். சும்மா நான் மிடில் ஆர்டர்ல தான் 2 வருஷமா விளையாண்டுருக்கேன், நான் இங்கேயும் வந்து மிடில் ஆர்டர் தான் விளையாடுவேன்னா அது வேலைக்கு ஆகாது. அப்போ வந்து அவனை டீம் விட்டு அனுப்புங்க. ஒரே ஸ்லாட்ல 2 பிளேயரை வச்சுட்டு ஒரே ஸ்லாட்ல 2 பிளேயரை வச்சுட்டு அதுதான்டா. இப்போ இப்போ நான் ஒரு டீம் மேனேஜ்மெண்டா இருக்கிறேன், நான் கன்வின்ஸ் பண்ணி அவனை ஆட வைப்பேன். அவன் ஆடலங்கிறப்போ நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? உட்காரு இல்ல வெளியே போன்னு தானே சொல்ல முடியும். இப்போ வந்து டீம் சைடு கன்வின்ஸும் பண்ணிருப்பாங்க பினிஷிங் ஆடுன்னு. அவன் ஆடாம வீம்பு பிடிச்சிருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? எனக்கு இங்க ஆடினாதான் ஆடுற மாதிரி இருக்குன்னு அவன் சொல்றப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? ஒரே ஸ்லாட்ல 2 பிளேயர் இருக்காங்க, ரூதர் ஃபோர்டும் அதே ஸ்லாட்ல. அதுதான் பிரச்சனை. நம்ம வந்து பாண்டியா என்ன சொல்லுவான், எனக்கு அங்க ஆடுனா என் கான்பிடன்ஸ் குறையுது, இந்தியாவுக்கு என்னால ஆட முடியலன்னு சொல்றப்போ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவான் அவனை, சரிப்பா நீ மேல போய் ஆடு, ஃபாரினர் ஸ்லாட் உட்கார வச்சுட்டு நாங்க வேற ஒரு ஃபாரினரை ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் பண்ணாங்க. புரியுதா? இங்க வந்து எம்ஐக்கு வந்துட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு. அவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, ஹர்திக் பாண்டியா கேப்டன். பேப்பர்ல பேரை பார்த்த உடனே மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுறானு, கொலன்னு ஆயிடுறானு. லிட்டரலா அது வெளிப்படையாவே தெரியுது. அவன் கேப்டன்சி பண்ண எவனுக்குமே ஆட ஆட பிடிக்கலையா இல்ல ஆட வரலையா என்னன்னு தெரியல. லிட்டரலா தெரியுது, அப்படியே ரொம்ப வெளிப்படையா தெரியுது. போன மேட்ச் கேப்டன்சி பண்ணா ஒரு அளவுக்கு மேல தமிழ் கமெண்ட்ரியில வந்துட்டு அவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு மாதிரி அப்படியே மயமயன் ஆயிட்டாங்க. ஆர்ஜே பாலாஜி இவன்ட்ட சொல்லுவான், யாரு அந்த இந்திரன், அப்புறமேட்டு இன்னொருத்தர் 2 பேர் ட்வின்ஸ் இருப்பாங்கல்ல, இந்திரஜித், பாபா இந்திரஜித், அப்பர்ஜித் சொல்லுவான், ஏங்க சும்மாவே உட்காந்துருக்கீங்க, மணி 12 ஏதோ ஒன்று பேசுங்க அப்படிமானா. அதுக்கு அவன் சொல்லுவான், உடனே வந்துட்டு பால்ல போடுவான், லைக் பேட் அப்படி வைப்பான். உடனே அவன் சொல்லுவான், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலை கிராஸிங் பிடிச்சி போடுறாரு, பேட்டரை வந்துட்டு ஸ்ட்ரோக் பண்ணுறாரு, பால் கைக்கு வருது அப்படின்னா கமெண்ட்ரி பண்ணாங்க. என்ன ஒரு அந்த மாதிரி தானே இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச். சீரியஸாகவே ரொம்ப அப்படியே எனக்கு தூக்கம் வந்துச்சுடா. பத்து ஒரு கட்டத்துக்கு மேலே நான் உனக்கு அதனால தான் கால் பண்ணேன், மேட்ச் முடிஞ்சுட்டு அதை பற்றி கால் பண்ணி தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ நீங்க வந்து பாப்ஸ், நீ ஒரு எம்ஐ கன்னியா இருக்கிறதுனால சொல்றேன், தேவை செஞ்சு டீமுக்குள்ள பிரச்சனையை பேசி முடிங்க. அருமையான டீம் வந்து ஒருத்தன் இல்லாதப்போ அருமையா தெரியுறீங்க, ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அந்த நூப் எல்லாம் ஆடுவாங்க பத்தி, அந்த மாதிரி இப்படி கொடுத்துட்டு போறதெல்லாம் இப்படி கொடுத்துட்டு போறதெல்லாம் நீங்க ஒட்டுக்கா இருந்தீங்கன்னா மொரட்டு டீம்டா. பாண்டியா ஒரு வருஷம் அவன் என்ன கேக்குறானோ கொடுத்து தொலைங்களேன்டா, அப்பயாவது அவன் ப்ரூவ் பண்ணி காட்டுவான். இல்ல கொடுத்து தொலை முடியாதுன்னா கொடுத்து தொலை முடியாதுன்னு சொல்லிடுங்கடா. அதை விட்டுட்டு கன்வின்ஸும் பண்ணாம அவன் கேட்கறதும் தராம டீமுக்குள்ள ஒரு சிவில் வார் போயிட்டு இருக்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் வைக்கிறானுங்க. அது உண்மையா பையன்ல எனக்கு தெரியல, ஆனா நம்ம பாக்குறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்படிதான் தோணுது. இவன் கேக்குற இவன் ஸ்குவாடு கேக்குறாரு, ஸ்குவாடுக்கு தர மாட்டேங்கிறானுங்க. இவனுக்குள்ளேயே ரெண்டு குழுவா பிரிஞ்சுக்கிறானுங்க. தம்பி நீ கேப்டன்சி பண்றியா, அப்ப நான் ஆடலாமா அப்படின்றாங்க. சூரியகுமார் பெருமாமா இல்ல பும்ரா பெருமா, இந்த வருஷத்துலயே 3 கேப்டன் மாத்திட்டீங்கடா. பும்ரா, சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா. இன்னும் திலக் வர்மா மட்டும் தான் பண்ணல. அவனுக்கு ஒரு தடவை புது ரெக்கார்ட் ராபத்து. இல்ல புது ரெக்கார்ட் ராபத்து. ஒரே சீசன்ல 3 இந்தியன் கேப்டன் மாறினது இதுக்கு முன்னாடி ஆயிருக்கு. ஆனா ஃபாரின் கேப்டன் தான் இருந்திருக்கு. திலக் வர்மாட்ட மட்டும் ஒரு தடவை கேப்டன்சி போனுச்சுன்னா அவனுக்கு வந்துடும், ஆசை வந்துடும். ஆஹா இது நல்லா ஆசை வந்துடும். அடுத்த அவன் வந்து இந்த நமந்திர, அந்த மயாங்க் ராவத்தை, ராஜ்பாவா எல்லாம் சேர்த்துட்டு இருப்பான். நீ எல்லாம் நம்ம டீம் வந்துருப்பா, கேப்டன்சியான வாய்ப்பு தர அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியா வந்து கேப்டன்சிக்காக தான் வந்தான். அவனை வந்து நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சேன், என்னன்னா 2027 வரைக்கும் கேப்டன்சி அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்களாமா. 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட், 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் கொடுத்துதான் அப்படின்னாங்க. சப்போஸ் அது உண்மையா இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் அவன் என்ன கேட்கறானோ அடுத்த வருஷம் வந்து அவன் என்ன கேட்கறானோ அது கொடுத்துருங்க. சர்மா உட்கார வைக்கணும்னாலும் உட்கார வைங்க, சூரியகுமார் யாதவ் உட்கார வைக்கணும்னாலும் உட்கார வைங்க, இல்ல அவனே உட்காந்துக்கிறனாலும் உட்காருப்பான்னு சொல்லிடுங்க. அவன் கேட்கறது கொடுங்க. அவன் வந்து
இதுக்கு முன்னாடி அவனும் நெஹரா இருந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெஹரா தான் 100% இன்புட்னு சொல்ல முடியாது, 50-50 இன்புட் இருந்ததுனால வின்னர் ரன்னர் அப் தொடர்ந்து கன்சிக்யூட்டிவ் 2 சீசன் அடிச்சாங்க. அதுல மிடில் ஆர்டரா ஆனா பவர் பிளேல பவுலிங் போட்டான். ஸோ வந்து ஒரு வருஷம் அவன் கேட்கிற ஸ்குவாட, அவன் கேட்கிற மைண்ட் செட்ல இருக்கிற பிளேயர்ஸ் கொடுங்க, கண்டிப்பா வந்து மும்பையின் எழுச்சியை நீங்க பாப்பீங்க. இப்போ இப்போ இதுலயே 2 டீமா இருக்கா. பாண்டியாவோட டீம்ல யார் தெரியுமா? இந்த பில் ஜாக்ஸ், கார்வின் பாஸ், அவனுக்கு கூடதான் இருப்பானுங்க. ஓகேவா? இந்த திலக் வர்மா, பும்ரா, சூரியகுமார் யாதவ், இவனுங்கெல்லாம் சர்மா டீம். இந்தியன் கோரெல்லாம் சர்மா டீம். இந்த டீம் ஏ டீம் பி மாதிரி உள்ளாரே 2 இதா இருக்கு. ஸ்குவாட் பாத்தீங்களா? வந்து ஜிடில இருக்கிற முக்காவாசி பேர் இருப்பானுங்க போல இருக்கு இந்தியன் ஸ்குவாட்ல. 4 பேர் ஜிடில இருக்கிற 4 பேர் இல்ல 6 பேர் 6 பேர் 4 பேர்லாம் இல்ல 6 பேரு. நிறைய அதான் மீம்லாம் பாத்தியா இல்லையா? ஜிடி பிளேயரா அது உண்மைதான்டா. டோனி கேப்டனா இருக்கிறப்போ சிஎஸ்கே கோட்டா வேற கொண்டு வந்தாங்க. மும்பைக்கு கேப்டன் ஆச்சு, மும்பை கேப்டன் சர்மாவா இருக்கிறப்போ மும்பை லாபி பிளேயர்ஸ் கொண்டு வந்தானுங்க. கம்பீர் கோச்சா மாறினதுக்கு அப்புறம் கொல்கத்தா கோட்டாவை கொண்டு வந்தான். இப்போ கில் இதா இருக்கிறான். ஆக்சுவலா 7 பேரு. 7 பேரா? சூப்பர். நான் சொன்னேன்ல 15 பேர்ல 7 பேர் அங்கதான் இருக்கானுங்க. ஜிடி இந்தியன். இவனுங்க பாடுறா நீட்டா ஜடேஜாவை ஒதுக்கிட்டு வாஷிங்டன் சுந்தர கொண்டு வந்துட்டானுங்க. அது இங்க பாரு மச்சி, நான் இப்பயுமே சொல்றேன், ஜடேஜாவா வந்துட்டு பெருந்தன்மையாலதான் அவனே ரிட்டையர் ஆயிட்டான். இல்லடா இவனுக்கு இப்படிதான் அசிங்கப்படுத்துவானுங்க. புவிக்கு எனக்கு அதான் ஒன்றும் புரியல. புவி கேட்டா வந்துட்டு ஓல்டேஜுமானுங்க, வயசாயிடுச்சுமானுங்க. ஆனா இப்ப இருக்கிறதுல டாப்பா சூப்பரா போட்டுட்டு இருக்கான். ஆனா வந்து நான் வந்து மனசு எரிஞ்செல்லாம் சொல்லல. சர்மா வந்து 2027ல போவானாங்கிறது டவுட் தான். கோலி வந்து போயிருவான். சோ வந்து சர்மா இந்த ஸ்குவாடுக்கே ஃபிட்னஸ் இது தேவை. எனக்கு என்னமோ அவன் உடம்பு குறைச்சதுனாலதான் அவனால ஆட முடியலன்னு நினைக்கிறேன். அவன் உடம்பு இருக்கிற வரைக்கும் சூப்பரா தானே ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அடிச்சாலும் ஒன்னும் போக மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லுவேன். ஐபிஎல்ல அவனை உட்கார வச்சிருங்க, இந்தியாவுக்கு அவனை ஆட வைங்க. இந்தியாவோட பிளேயர் அவன், ஐபிஎலோட பிளேயர் கிடையாது. இந்தியாவுக்கு வந்து ஓடிஐலாம் அவன் தேவை. ஓப்பனிங் வந்து இன்டென்ட்டோட வேணும்னா ரோஹித் சர்மா தான். இவனை விட்டுட்டு யாரை இறக்குவானுங்க ஓப்பனிங்? கரெக்ட் தான். உங்களுக்காக சுமன் கில். அப்பாடி இந்தியா டீம் ஜிடி ஸ்குவாட் பாரு இருக்கானுங்க பாரு. என்ன இருக்கானுங்க பாரு. அப்பா பாரு எல்லாம் நண்பர்கள் இருப்பாங்க. இவனுங்களும் இருப்பானுங்க. இவனுக்கு டெஸ்ட் ஸ்குவாட்ல பாடுறா ஃபுல்லா கில்லு கலக்கிட்டு தெரியுமா? எல்லாம் அவன் பார்த்த பசங்க தான். உள்ளவா அங்க பண்ண அதே வேலைதான் அப்படிங்கிறான். ஆனா ஏதோ ஒரு ஜி பிரார்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறானாமா ஸ்குவாட்ல. அவன் வந்து ரஞ்சி டிராஃபில வந்து அவன் 140 கன்சிக்யூட்டிவா கிளாக் பண்ணானா. ஏதோ சூப்பரா பவுலிங் போட்டான். ஆல்ரெடி வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க செலக்டர்ஸ் சொல்லிட்டு ஏதோ படிச்சேன் நானு. அவனை நான் ஸ்பெசிபிக்கா எல்லாம் யாருன்னு பாக்கல. ஆனா புவி எடுத்திருக்கணும் புவனேஸ்வர் குமார. அது வந்து அவன் என்னதான் பண்ணுவான் பர்பிள் கேப். இப்போ பேட்டிங்லயும் லோவர் ஆர்டர்ல அடிச்சு காட்டணுமாடா? ஃபீல்டிங் பறந்து கேட்ச் எடுக்கணுமாடா? அவன் வேணும்டா புவி எல்லாம் அவே கண்டிஷன்ஸ்க்கு. புவி எல்லாம் இப்போ எடுக்கவே மாட்டாங்க. அவ்வளவுதான். இன்னும் 1.5 வாரத்துல ஐபிஎல் முடியுது. அவ்வளவுதான், 1.5 வாரத்துல ஐபிஎல் முடியுது. ஆர்சிபி 2வது கப் அடிக்குது. யாராலையும் தடுக்க முடியாது. அவனுக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஜிடி நினைச்சா முடியும், சூரியவன்ஷி நினைச்சா முடியும். அவன் உள்ள போனா ஆர்ஆர் தான் நம்பிட்டு இருக்கேன். போனா வேலைக்கே ஆர்ஆர் அவ்வளவுதான். அந்த இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு, அது சும்மா நார்மலா ஜெயிச்சாலே அவனுக்கு இல்ல. நான் ஏன் தெரியுமா சொல்றேன், ஆர்ஆர்ல அங்க மேல இருக்கிற மீதி இருக்க ஆர்சிபி தவிர்த்து மீதி 3 டீம்லயுமே வந்துட்டு பாட்டம்ல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஹிட்டர் கிடையாது. கால்சன் வந்துட்டு 3rd டவுன் ஆடுறான். நான் அது இல்லவே இல்லைன்னு சொல்லல. ஜிடில எடுத்து பாரு, ஜிடில யாரு பினிஷர் இருக்கா? பினிஷர் கிடையாது. ஆனா இந்த பேரை தூக்குனா முடிஞ்சுச்சு. இந்த பக்கம் ஆர்ஆர்ல பாத்தீங்கன்னா 6 பேட்ஸ்மேன் வரைக்குமே இருக்கிறானுங்க. ஸ்டார்டிங்ல இவனுக்கு 2 பேர்ல ஜெய்ஸ்வால் இல்லைன்னா சூரியவன்ஷி 2 பேர்ல யாராவது ஒருத்தனாலும் போடும். பின்னாடி வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் தான் இருக்கிறானுங்க. நான் என்ன சொல்றேன், ஆர்ஆர் ஜெயிக்கிறது பிரச்சனை இல்ல, ஜெயிச்சா ரியான் பராக கையில பிடிக்க முடியுமா கைஸ்?
போய் விடுறா, இவனுங்க ஆடுறதுக்கு அவன் இவனுங்க ஆடுறத பாக்குறதுக்கு அவன் ஆடுறத கூட பாத்துட்டு போயிடலாம். அவன் கூட இப்ப ஏதோ பரவாயில்ல இவனுங்க கம்பேர் எனக்கு பண்ணும்போது. தெரிஞ்சு அவன் வந்து ஃபைனல் வந்துட்டா ஒரு வேப் இழுத்துட்டு வரலாம், போயிட்டு இப்படி அப்படி இழுத்துட்டு இப்படி பேட்டிங்ல வந்து நின்றுலாம். இல்ல வேப் இழுத்துட்டு தான் கப்பு வாங்க போவான், அப்படி இழுத்துக்கிட்டே போவான். எவ்வளவு வேணா ஃபைன் போடுங்கடா, எவ்வளவு வேணாலும் ஃபைன் போடுங்கடான்னு. ஓகே, இன்னைக்கு ஓவராலா மேட்ச் பாத்தீங்கன்னா மொக்கதான். தூக்கம் சரியான தூக்கம்டா, எனக்கு செம்ம தூக்கம். பாப்போம் நாளைக்கு மேட்ச் இதை விட தூக்கமா இல்லாம இருந்தா சரி. நாளைக்கு மேட்ச் எல்லாம் முடிஞ்சு கைஸ். நாங்க வந்து அழுதுகிட்டு பேசுவோம் வீடியோல. சிஎஸ்கே அடுத்த வருஷம் பார்க்க போறோம் பிளே ஆஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச போறோம். இப்பவே நீங்க பேசலாம்டா, போன மேட்ச்ல நீங்க பேசிருக்கலாம். இன்னும் என்னடா நம்பிட்டு இருக்கீங்க? என்னடா நீங்க ஜெயிச்சா கூட அடுத்தவங்களும் தோக்கணும்டா. இதுக்கு முன்னாடி கூட கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. இப்ப இருக்கிறதுக்கு இல்ல, இப்ப இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா, 3 பேருமே தோக்கணும். ஒரு மேட்ச் தோக்கணும், பஞ்சாப் ஒரு மேட்ச் தோக்கணும், கேகேஆர் ஒரு மேட்ச் தோக்கணும், சிஎஸ்கே ஜெயிக்கணும். 3 பேருக்கும் வந்து ஒவ்வொரு மேட்ச் இருக்கு ஆக்சுவலா. 3 பேரும் தோக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளே ஜெயிக்க மாட்டோம், நம்ம ஜெயிக்க மாட்டோம் கைஸ், நம்மளே ஜெயிக்க மாட்டோம். அகமதாபாத்ல பேட்டிங் பிச்சா போட்டுருவானுங்க இந்த 3 பேரு. ஃபர்ஸ்ட் நம்மள பேட்டிங் ஆட வச்சுட்டு பாப்பானுங்க, ஜாலியா கட்டைய போட்டு உருட்டிட்டு ஜெயிச்சிருவானுங்க. இதுதான் நடக்கும். அந்த இவன் கேட்பான்ல மைனா படத்துல, ஏன்னா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரிதான். ஏன்னா டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதான் சேசிங் ஆறதை விட்டுட்டு பின்னாடி பேட் காமிக்ஸோட ரியாக்ஷன் தான் வேற லெவல்ல இருக்கும். இவன் என்ன நம்மளோட ஜோக்கரா இருக்கும், நம்மளே பவுலிங் அடிக்கலாம் தான் இருக்கும், நமக்கே அவன் பவுலிங் தரான் அப்படிங்கிற மாதிரி. நீங்க வந்து ஜெய்க்வாட டாஸ் ஜெயிக்க வச்சா பேட் டிசிஷன், டாஸ் போட போறதே பேட் டிசிஷன் தான். சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அது தனியா நம்ம ரன் பண்ணலாம். இப்போ வந்து அவ்வளவுதான், நம்ம கவர் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். என்னடா பேசுறீங்க? ஆனா வந்து யோசிக்க மாட்டீங்களா பத்து 9th இன்னும் யாரா 10th இருக்கா? எல்எஸ்ஜி. சோ அப்பா நீங்க அடுத்த மனசுல இருக்கா அட்லீஸ்ட் ஒரு 7th 8th வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? தேவையே இல்லடா, இவனுங்களுக்கும் இதுதான் வேணும். இந்த இடத்துல இருந்தாதான் தெரியும். தெரியட்டும். மறுபடியும் 7 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துடும் ஐபிஎல், டப்புன்னு ஓடிடும், அவ்வளவுதான். 10வது அடுத்து கூட போட்டேன், சந்தோஷம் தான். எனக்கு அப்பதான் தெரியும் என்ன பிரச்சனை இருக்கு டீம்லன்ட்டு. நாளையுமா பிரச்சனை தெரியும், பிரச்சனை கண்ணு முன்னாடி இருக்கு, இன்னும் தெரியணும்னா அவனுங்களுக்கு தெரிஞ்சாலும் அப்படியே தெரியாத மாதிரியே தானடா இருக்காங்க. அவ்வளவுதான், ஹர்திக் பண்ண மாதிரி தான் ஆரா ஃபார்மிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம். அவ்வளவுதான். அவன் பார் ரிக்கல்டன், வில்ஜாக்ஸ், கார்பின் போஸ், அல்லாஹசன் பர வச்சே கலக்க போறான். சரி ஓகே, நான் அடுத்த வீடியோல பாப்போம். பை பை. ஓகே பை பை பை.